அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. முதல் உபதேசம் கொடுக்குறோம். முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி. மூச்சியோடு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம். எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையை அடையணும். அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது. அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ரெண்டாவது படி, ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறோம். இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதை எல்லாரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாததை ஓரளவுக்கு ஒரு 10 பாடல் சொல்கிறேன். அந்த 10 பாடலை கேட்டு இந்த பாடம் எப்படிப்பட்டது, எவ்வளோ வலிமையானது, எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேருங்களை வச்சுருக்காங்க. அந்த பேருங்களை சார்ந்தது தான் சக்தி, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சிவன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேர்களையும் ஒரே பேருக்கு அடங்கியத்தான். ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாற்று. இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு. கடவுள் அவ்வளோ இல்லை, ஒன்று தான். ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது. அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அங்கே பேர் தேவைப்படுது. அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க. கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில். அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள். அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறாங்க. அதனால் அதை சொல்கிறேன். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணம். மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பாள் இருக்கிறார். அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக, இதை தேடாமையை விட்டுட்டு நான் வருத்தப்படுறாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடிய நிர்மால சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைவின் கலையின் இயல்பறியா மாட்டல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. இந்த 10மே உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும். இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிமிஷம் நிற்கணும்னு சொல்கிறோம். அந்த 5-5 நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு வருது. இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகுது. சீராகும் போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம். அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம். இன்றைக்கி மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரீங்க. இந்த கூட்டங்கள் இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மொத்தம் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதால அது பயன் தராது. மாடு வெக்கா போட்டோம்னா பட்டியில் கட்டி வெக்காவை சாப்பிட்டுடும். கபகபன் சாப்பிட்டுட்டு படுத்துக்குன்னு அதை அசை போடும். அப்போ தான் அது ஜீரணமாகும். அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள், இங்கே பேசின பேச்சுகள், இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது. அதை வீட்டுக்கு போய் அசை போடுங்க.
அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும். அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும், தைரியமாக வாழணும், தடுமாற்றம் என்று வாழணும். கணவன்மார்கள் எவ்வளோ பிள்ளைங்க எல்லா உறவுகளும் இருந்திருக்கும், எவ்வளோ அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க, எவ்வளோ நினச்சதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே திக்கு இல்லாத போய் அந்த 750 பொம்பளைகள் யார் எதை கொடுப்பாங்களோன்னு எதிர்பார்த்து வாழறாங்கன்னா மனிதனுடைய வாழ்வு இவ்வளோதானா, இப்படி தான் வாழுமா, இப்படி தான் போயிடுமா அப்படின்றத ரொம்ப 2 நாளாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த சாப்பாடு கூட வந்து வாங்க முடியாத அளவுக்கு 50 பேருக்கு வண்டியில் வச்சு வாங்கி போட்டு எடுத்து போய் போடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே நினைக்கிறோம், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் நாளைய நிலை எப்படி இருக்குன்னு யாராலையும் அறிய முடியாது. இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வு உள்ளதான மிருகங்கள் கூட அனாதை ஆகிறதே இல்லை. அது பிறப்பிலேருந்தே அனாதையாக இருக்கிறதால அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது. ஆனால் நம்ம பிறப்பிலேருந்து உறவுகளை வளர்த்துக்கணும், உரிமையோடு பழகிக்கணும், உரிமையோடு வாழும்போது தனித்து விடும்போது அனாதையாக்கப்படுறோம். இந்த அனாதையாக்கப்படும் போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளோ துன்பப்படும், எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத 2 நாளாக நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறதில்லை. ஆனால் தள்ளாடி போன போது நமக்கு புள்ள ஒதுக்கிறான், பொண்டாட்டி ஒதுக்கிறான், புருஷன் ஒதுக்கிறான் அப்படின்ற நிலை வரும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போட்டோம், இந்த மாதிரி பயணங்களும் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். அதனால் பலன் கிடைக்க மாட்டேங்குது சரியா. அதை ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே இதில் பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது, நம்ம மனமும் தள்ளாடாது. எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மாதிரி பாதைகளை நமக்கு மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க. ஏதோ வந்தோம் ஆசிரமத்துக்கு பௌர்ணமிக்கு போய் வரம்ப அப்படின்றதோடு போகக்கூடாது. இது கிரிவலம் இல்லை. கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தீங்கன்னா அன்னையோட முடியும். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சிடும், அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் இது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம், ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்கன்னு சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதை அனுபவிச்சு இதை திறக்காமல் கோயிலாக போனால் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுக்கு இருக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லை. அவனுக்கு கூட ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. அம்மா தாயேன்னுவான் ஒரு ஊட்டாண்ட, கதவே திறக்காது. ஆனால் கண் கலங்கவே மாட்டான், அவனோட மனசில் வைராக்கியத்தை விடவே மாட்டான். திரும்ப அம்மா தாயேன்னு ஏறி 10 வாட்டி குரல் விடுவோம், வராமையாக போயிட்டு போகிறாங்கன்னு. ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கிற வைராகியம் கூட ஞான பாதையில் போகிறவனுக்கு இல்லை. யாருக்கு இருக்கணும் உண்மையிலேயே? இவருனவோ பாடம் பண்ணி உக்காஞ்ச உடனே எல்லா வாசலும் திறந்து அப்படியே தெரியணுன்ற அளவுக்கு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய மடத்தனம். அப்படியெல்லாம் ஞானம் கிடைச்சிடாது. வைராகியம் வேணும். பிச்சைக்காரங்கிட்ட கூட நீ இதை கற்றுக்கலாம். கண்டிப்பாக சாமி. அவன் காலையில் பிச்சை எடுத்தான், சரி போட்டுட்டாங்க, சரி போட்டுட்டாங்களே போகுமா, நான் இருக்கவே மாட்டான். கேட்டது கட்சிச்சு போய் ஓரம் சாப்பிட்டு தூங்குவேன்னு தூங்க மாட்டான். காலையில் பிச்சை பாத்திரம் எடுத்தவன் பொழுது போகிற வரைக்கும் பிச்சை எடுத்துனுப்பான். அப்படியே நேச்சுரலாக அப்படி சொல்லுங்க. அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? காலையில் 1 மணி நேரம் பண்ணிவிட்டு அத்தோடு விட்டுட்டு போனால் அந்த தட்டில் யாருன்னா போடுவாங்கன்றீங்க? போடவே மாட்டான். அப்போ நம்ம எப்படியாப்பட்ட பிச்சைக்காரனாக இருக்கணும்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுக்கக்கூடிய பிச்சைக்காரனாக தான் நம்ம இருக்கணும். ஞானம்ன்றது பிச்சை. இறைவனை தவிர பிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்பு யார்கிட்டையுமே இல்லை. நீ அவங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஞானத்துக்கு ஹோல்சேல் ப்ரொப்ரைட்டர் அவர் மட்டும்தான். அதனால தான் அவரு சுடுகாட்டில் இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் கோயில், எந்த பேர் மேலாவது கோயில் சுடுகாட்டில் இருக்கிறாரா? பார்த்தோன்னா ஆட ஆபரணம் சந்தனம்லாம் மணக்கும் பெருமாள் கோயிலில் போனோன்னா. ஆனால் சிவனை பார்த்தா பரதேசியாக இருக்கிறான், யாருமே போகாத போய் உட்காந்துக்கிறான்.
நீயும் அப்படி இருந்தால் மட்டுமே சிவம் உன்னை நெருங்கி வரும். பெருமாள் மாதிரி பட்டாடை கட்டிக்கின்னு ஜவ்வாது பூசிக்கின்னு பார்த்தால் உலகம் உங்ககிட்ட இருக்கணும், இறைவன் நம்ம கூட இருக்க மாட்டான். யார் இருக்கணும்? யாருக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துருக்குதுன்னா உலகத்துக்காக நான் வரலை. ஏன்னா இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்ட உலகம் இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த உலகம், நான் போனதுக்கு அப்புறமும் இருக்க போகிற உலகம். எனக்கு முன்னாடி இருந்த உலகத்துக்காக நான் ஏன் கவலை பண்ணோம்? நான் போனாலும் இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி நான் ஏன் கவலை பண்ணோம்? கவலைப்பட வேண்டியது யாரை பற்றி இருக்கணும்? கண்ணாடி முன்னாடி நின்றுக்கின்னு தலை வரும்போதே ஒரு விஷயத்தை கேட்டுக்கணும். டே, உன்னை காப்பாற்ற தாண்டா வந்திருக்கிறேன், அதை மறந்துட்டு போயிட்டே அப்படின்னு ஒரு நாள் தலை வரும்போதும் பவுடர் அடிக்கும் போதும் இதை சொல்லிக்கணும். உன்னை கரை சேர்க்க தான் இறைவன் ஒரு பிறவியை கொடுத்துருக்குறான். ஊரை காப்பாற்றுக்காக உனக்கு பிறவி கொடுக்கலப்பா. நீ கரை சேர்ந்தால் இந்த ஒரு ஓடம் இன்னும் 1000 பேரை சுமந்து கரை சேர்க்கும். அப்படி ஒரு ஓடமாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சவர் தான் நம்மளுடைய குருநாதர் நித்யானந்த சுவாமி. அந்த ஓடத்தில் தான் இவ்வளோ பேர் பயணம் பண்ணுறோம். நாம் ஏதோ கடலில் நீந்திக்கணும்னு நினைக்க வேணாம். வாழ்க்கைன்ற கடல்லையும் இன்றைக்கும் தடுமாறி முழுகி போகாமல் இருக்கிறோம்னா அதுக்கு காரணக்கர்த்தா யாருன்னு சொன்னால் நம்ம குருவோட ஓடம் தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றி. ஒவ்வொருத்தருடைய பக்கத்தெல்லாம் திருப்பி பார்த்தோம்னா சீன்னுவாங்க, நீ வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கைன்னு நமக்கே ஒரு சலிப்பு வரும். ஆனால் அப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? அதுக்கு காரணமாக இருந்த பொருள் யார்? காரணமான கர்த்தா யார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட குருநாதர்.